பிரான்சில் 11வது பிராந்தியத்தில் நடைபெற்ற இசை திருவிழா நிகழ்வின் போது சம்பவித்த கோர விபத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் மண்டையோடு நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் சுமார் 150 பேர் கலந்து கொண்ட இந்த இசை நிகழ்ச்சி சனிக்கிழமை இரவு நடந்தது. இந்த நிகழ்வின் போது இத்தகைய மோதல்களும் அல்லது பதற்றங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:45 மணியளவில் காடுகளின் நிழலில் ஓய்வெடுக்க சென்றவர்கள் அங்கு சடலத்தை அவதானித்தனர். உயிரிழந்தவர் ஓஃப் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள புல்வெளி பாதையில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக ஓஃப் மாவட்ட போலீசார் சமூக வலைதளத்தில் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு புலனாய்வுத் துறையினர் அவசர தகவல்களுக்காக அழைப்பு விடுத்துள்ளனர். திங்களன்று நடத்தப்பட்ட உடற்கூறாய்வு சோதனையில் அந்த இளைஞரின் மண்டை ஓடு பலமாக நசுக்கப்பட்டதே மரணத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து ஒரு வாகனத்தால் மோதப்பட்டு ஏற்பட்டிருக்கலாம் என்று வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினார். போலீசார் நிகழ்விடத்தில் எடுத்த புகைப்படத்தில் இந்த இளைஞர் கலந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டது. இதே இசை நிகழ்ச்சியில் மது மற்றும் போதைப் பொருட்களை உட்கொண்டதாக கூறப்படும் 30 வயது மதிக்கத்தக்க மற்றொருவரும் இரவில் வாகனம் மோதி பலத்த காயமடைந்தார். இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் தப்பியோடிய அடர் நிற காரை தேடும் பணியில் போலீசார் இறங்கியுள்ளனர்.